படத்தோட ஆரம்பத்தில் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் காட்டுக்குள்ளே போய் அங்கே ஓடிட்டு இருக்கிற ஒரு நதியில் மீன் பிடிச்சி அந்த மீனெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கிரில் பண்ணி சாப்பிட்டு இருப்பானுங்க. அந்த சமயம் பார்த்து மீன் நல்லா இருக்கா அப்படின்ற ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் எங்கத்துலேருந்து கேட்குதுன்னு இவங்களும் சுற்றியும் முத்தியும் பார்ப்பாங்க. அங்கே யாருமே இல்லை. அப்போ நெருப்புக்கு அடியில் ஒரு மீன் கிரில் ஆகிட்டு இருக்கும். அந்த மீனுக்கு சடனாக உயிர் வரும். இதை பார்த்த உடனே இவங்க கொஞ்சம் பயந்துட்டு பின்னாடி போகிறாங்க. அதே சமயத்துக்கு அந்த மீனோட வயிற்று பகுதியில் 2 கண்ணு ஒரு கொடூரமான உருவாலாம் தெரிய வருது. இதை பார்த்த உடனே மிரண்டிட்டு ஒருத்தன் அங்கே வாமிட் எடுத்து கீழே விழுந்து செத்துடுமா. இன்னொருத்தன் எந்திரிச்சு ஓட பார்ப்பான். அந்த சமயம் அவனோட தலையை பிடிச்சி ஒரு பாறாங்கல்லில் இடிச்சு யாரும் சாகடிச்சிடுவாங்க. அப்போ அந்த மீன்லேருந்து வெளியே வர ஆன்மா இந்த 3வது ஆளை கம்ப்ளீட்டாக பொசஸ் பண்ணிடும். அப்படி பொசஸ் பண்ணவன் பேர் வாக். ஸோ இந்த வாக் என்ன பண்ணியிருப்பான், பொசஸ் ஆன உடனே அவங்க வீட்டுக்கு போய் அவனோட மனைவி அவனோட 5 பெண் குழந்தைங்களையும் சாகடிச்சிட்டு இருப்பான். அது போலீஸ்க்கு தெரிய வந்து போலீஸ் இவனை அரெஸ்ட் பண்ணிட்டதா டிவியில் நியூஸ் ஓடிட்டு இருக்கும். அதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பார். ஹீரோவோட பேர் சாங். சாங்க்கு ஒரு குட்டி பையன் இருப்பான். அவன் பேர் லில். இந்த லில்லுக்கு அடிக்கடி கெட்ட கனவு வந்து அவன் பயந்து நைட்டில் தூங்கும் போது எந்திருப்பான். ஸோ யார் இந்த வாக், யார் இந்த சாங், எதுக்காக இந்த குட்டி பையன் பயந்து எந்திருப்பான், இந்த படத்தை முழுசாக பாருங்கள், உங்களுக்கு தெரிய வரும். இந்த படத்தோட பேர் த டெவில் ஃபிஷ். இது ஒரு தாய்வானீஸ் ஹாரர் மூவி. ஹாரர் மூவின்னு சொல்கிறதுக்குன்னா இது ஒரு ஃபீல் குட் மூவியாகவே இருக்கும். ஏன்னா இந்த படத்தில் எமோஷன், சென்டிமெண்ட், ஹாரர் எல்லாமே கலந்துருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ முழு கதையும் பார்க்கலாம். சாங்கோட மனைவி கேன்சர்னால இறந்துருப்பாங்க. இவர் ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து தான் லில்லை வளர்த்துட்டு வருவார். சாங்கை இந்த ஊர் மக்கள் மாஸ்டர் சாங் அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. எதுக்காக மாஸ்டர் அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா, ஒரு 300 வருஷங்களுக்கு முன்னாடி மாஸ்டர் டைகர் அப்படின்ற ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து இந்த ஊர் மக்களை எல்லாம் டீமோனுங்க பொசஸ் பண்ணிட்டு இந்த ஊரையே சுடுகாடாக மாற்றின்னு இருந்து இருக்குதுங்க. அப்போது இந்த மாஸ்டர் டைகருக்கு தெரிஞ்ச மந்திரம், தந்திரம், மாந்திரிகத்தெல்லாம் யூஸ் பண்ணி அந்த டீமோனுங்களெல்லாம் அடித்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த ஊருக்கு ஒரு விடிவு காலம் வந்திருக்குது. இந்த ஊர் மக்களெல்லாம் இவரோட கடவுளை கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவரோட இறப்புக்கு பிறகு இந்த சாங்கோட குடும்பத்திற்கு தான் அந்த ஒரு பவர் கிடைச்சிருக்கு. ஸோ இவங்க குடும்பத்தில் ஏதாவது ஒரு ஆண்மகனுக்கு அந்த மாஸ்டரோட பவர் கிடைக்கும். அப்படி கிடைக்கிறவங்க இந்த ஊரை காப்பாற்றிட்டு வருவாங்க. அப்படி தான் அந்த குடும்பத்தில் வந்த சாங்குக்கு இப்போது அந்த ஒரு பவர் கிடைச்சிருக்கு. ஸோ இவர் இந்த ஊர் மக்களை இந்த மாதிரி பொசஸ் ஆனவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் காப்பாற்றிட்டு வருவார். அது மட்டும் இல்லை, இவரால் அடக்க முடியாமல் ஏதாச்சும் தீய சக்தி வந்துச்சுன்னா அந்த மாஸ்டர் டைகரோட ஆன்மா இவரை பொசஸ் பண்ணிட்டு அந்த ஆன்மாவுக்கிட்ட சண்டை போட்டு அதை விரட்டிடும். ஸோ அதனால தான் இந்த ஊர் மக்கள் இவரை மாஸ்டர் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இப்போ கூட ஒரு பொசஸ் ஆன பையனை அந்த மாஸ்டர் சாங்க கிட்ட கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அவரும் அந்த பொசஸ் ஆன தீய ஆன்மாவை விரட்டிட்டு அவங்க குடும்பத்துக்கு வாபஸ் கொடுப்பாரு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து 2 ஸ்கூல் பசங்க படம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இதை பார்த்த சாங்கோட சிஷ்யன் அந்த ஸ்கூல் பையன்களை போய் பிடிச்சி எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, நான் மாஸ்டர் கிட்ட ஏற்கனவே நேற்று பர்மிஷன் வாங்கியாச்சு, நேற்று நாங்கள் தான் ஃபோன் பண்ணியிருந்தோம் அப்படின்னு சொன்னதும் ஓகே எதுக்காக இதுன்னு கேட்குறாரு அவரு. எங்கள் ஸ்கூலில் ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துன்னு இருக்கோம், அதுக்காக தான் அப்படின்னு சொன்னதும் இவரும் கூட்டிகிட்டு போய் மறுபடியும் மாஸ்டர் டைகரோட ஸ்டோரியை சொல்லிட்டு இருப்பார். அந்த சமயம் பார்த்துட்டு மாஸ்டரோட ஃப்ரெண்டு ஒருத்தன் ஓடி வரான். போலீஸ்காரங்க வந்திருக்கிறாங்க, அவர் கூட ஒரு அக்யூஸ்டை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த அக்யூஸ்ட் மாஸ்டர் டைகரை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு சாங் என்னன்றாரு, என்ன மாஸ்டர் டைகர் பொசஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஏதாச்சும் பிரச்சனை ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவங்க ஃப்ரெண்டு என்னன்றான், ஒருத்தன் அவனோட மனைவி 5 குழந்தைங்களை சாவடிச்சிருக்கான், அது எதுக்காகன்னு சொல்லி தெரியல, போலீஸ் எது கேட்டாலும் அவன் வாயை சொர்க்க மாட்டேன்றான், போலீஸ்க்கு பப்ளிக்னால ரொம்ப ப்ரெஷர் ஆகிட்டு இருக்கு, உன்னால் ஏதாச்சும் உதவி பண்ண முடியாமான்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவான். சரி வா, யார் அது அப்படின்னு போய் பார்க்கலான்னு சொல்லி போகிறாங்க. அது பார்த்தா வாங்க இந்த ஃபர்ஸ்ட் சீனில் பொசஸ் ஆனா இல்லையா, அவனை தான் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிக்குவாங்க. அவன் வந்து மாஸ்டர் டைகரை நான் பார்க்கணுன்னு சொல்லியிருப்பான். ஸோ இவனை பார்த்த உடனே மாஸ்டர் சாங்குக்கு தெரிஞ்சிருது இவனை ஒரு டீமோன் பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறான், இவனை நம்ம இடத்துல தங்க வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம ரிச்சுவல் ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாரிசம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் இந்த 2 பசங்க பார்த்துட்டு இருப்பாங்க. இதில் ஒருத்தன் பேர் சாஹா, இன்னொருத்தன் பேர் ஃபேட்டி. ஸோ இந்த சாஹாவோட ஃபேமிலி பற்றி சொல்லணும்னா, அவங்க அப்பா அம்மா 2 பேரும் பிரிஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா வந்து ஒரு மாதிரி மென்டலி அன்ஸ்டேபிளாகவே இருப்பாங்க எப்போவுமே. ஏன்னா இந்த பையனை நம்ம எப்படி கரை சேர்க்க போகிறோம், இந்த பையன் அவங்க அப்பா கிட்ட போயிடுவானா அப்படின்ற ஏதேதோ ஒரு யோசனை எண்ணம். ஸோ இவங்களும் சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போயிட்டு மெடிக்கேஷன் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அன்றைக்கி ஈவினிங் சாஹா அந்த வீடியோ கேமராவை எடுத்துகிட்டு வந்து அம்மாவுக்கு தெரியாமல் அந்த படம் பிடிச்ச வீடியோவெல்லாம் பார்த்துட்டு இருப்பான். அந்த சமயத்தில் அவங்க அம்மாவும் பார்த்துட்றாங்க. என்ன இது என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவன் என்னன்றான், இந்த வீடியோ கேமரா ஃபேட்டியோட வீடியோ கேமரா, நானும் அவனும் சேர்ந்துட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருக்கோம், இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறவங்களுக்கு எங்கள் ஸ்கூல் மூலியமாக சைனாவை சுற்றி பார்க்குறதுக்கு ஃப்ரீ ஸ்பான்சர்ஷிப் கிடைக்குது அப்படின்னு அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறான். சரி நல்லா பண்ண அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அவனை வாழ்த்துறாங்க.
மறுநாள் நைட்டு அந்த எக்ஸாரிசம் நடக்கிற இடத்துக்கு இந்த 2 பசங்களும் போயிட்டு யாருக்குமே தெரியாமல் ஒரு ஜன்னல் ஓரத்தில் நின்றுக்கிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதே சமயத்துக்கு இங்கே மாஸ்டரும் இந்த ரிச்சுவல் எல்லாம் செய்யறதுக்காக அவரோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவார். அது கூடவே ஒரு செத்த மீனையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு டேபிள் மேலே வச்சுட்டு இந்த வாகு கிட்ட வந்து அவர் மேலே ஒரு மந்திர துணியை போற்றி வச்சுருப்பாங்க. அந்த துணியை எடுப்பார். அது எடுத்த உடனே அந்த டீமோனுக்கு அதோட முழு சக்தியும் மறுபடியும் கிடைச்சிடும். இருந்தாலும் மாஸ்டர் அந்த டீமோனோட தலை மேலே கையை வச்சு, அதாவது இந்த வாகோட தலை மேலே கையை வச்சு ரிச்சுவல் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்போ விஷுவலாக இவருக்கு தெரியுது என்னன்னா, அந்த ஒரு டீமோன் இந்த ஒரு ஃபேமிலி, அதாவது இந்த வாகோட ஃபேமிலியில் இருக்கிற அவங்க ஒய்ஃப் 5 குழந்தைங்களையும் கவரை போற்றி கை காலெல்லாம் பிடிச்சி கவரை போற்றி மூச்சு முட்டை வச்சு சாகடிச்சு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட சாங் அந்த டீமோன் கிட்ட யார் நீ எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ ஒரு திடீர்னு ஒரு செகண்டில் அந்த பையனாக இருக்கிற வாக் ஒரு பொண்ணாக மாறிடுறான். அது பொண்ணாக மாறுறது மட்டும் இல்லாமல் அவன் சாங்கையும் முடிச்சு பார்க்குவான். இதை பார்த்துருந்தோன்னா சாங்குக்கே ஒரு செகண்ட் அள்ளு விட்டு அவன் கையை அந்த தலைமையிலேருந்து எடுக்குவான். அந்த டீமோன் அங்கேருந்து மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போன டீமோன் பின்னாடி வந்து நின்றுட்டு சாங்கே அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கழுத்தை நினைச்சிக்கிட்டு சாகடிக்கவும் போகுது. அந்த சமயம் பார்த்து சாங்கோட ஃப்ரெண்ட் அவங்க சிஷ்யருங்களாம் வந்து அந்த டீமோனை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு இழுத்துன்னு போவாங்க. ஸோ அந்த டீமோனை ரொம்ப கெட்டியாக பிடிச்சின்னு இருப்பாங்க இவங்கெல்லாம். அப்போது அந்த டீமோன் வெளியில் வந்துட்டு அதில் ஒரு சிஷ்யன் கீழே விழுந்துட்டு இருப்பான். அவனை ப்ரொசஸ் பண்ணுறதுக்காக போகுது. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக சான் அந்த ஒரு மந்திர துணியை எடுத்துகிட்டு வந்து அந்த டீமோனை அதில் பிடிச்சி அந்த மீனோட உடம்புல விட்டுறான். அப்போ அந்த மீனுக்கு உயிர் வரும். அப்படி உயிர் வந்த மீனை நல்லா ஒரு எண்ணெய் சட்டியில் அந்த மீனை எடுத்துன்னு போய் அதில் ஃப்ரை பண்ணுறதுக்கு போட்டுடுறாங்க. அப்படி போட்ட மீனும் கொஞ்சம் நேரத்தில் துடிச்சு செத்துடும். அப்போது அந்த மீனை கையால் தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சால் அந்த மீனை எடுத்துன்னு போய் டஸ்ட்பின்லேயும் விசிறிச்சிட்றாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த சாஹாவும் ஃபேட்டியும் 2 பேரும் நேராக அங்கே போகிறாங்க. ஃபேட்டி எவ்வளோ தான் வேண்டான்னு சொன்னாலும் சாஹா அந்த மீனை அவன் கையால் தொட்டு எடுக்கிறான். அப்படி அவன் கையால் தொட்டு எடுத்த உடனே அந்த மீனுக்கு உயிர் வந்துடுது. உயிர் வந்த மீன் ஃபுல்லாக கருகி போயிட்டு இருக்கும். அதனால அது என்ன செய்யுது, அதோட வாய் வழியாக இன்னொரு குட்டி மீனை கக்குது. இந்த குட்டி மீனை அந்த சாஹா எடுத்துட்டு அவன் குடிக்க வச்ச இந்த வாட்டர் பாட்டிலில் எடுத்து போட்டுக்கின்னு அப்படி வீட்டுக்கு போய் அவனோட ஃபிஷ் டேங்க்ல இந்த மீனையும் எடுத்துன்னு போய் விட்டாரான். அன்னைக்கு ஈவினிங் சாஹாவோட அம்மா ஏது இந்த மீன் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபேட்டி கொடுத்தாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட பொய்ய சொல்லிடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனை வச்சு தான் நாங்கள் ஷார்ட் ஃபிலிமும் எடுக்கிறோம் அப்படின்ட்டு இன்னொரு பொய்யை அவங்க அம்மா கிட்ட சொல்கிறான். இந்த சாஹாவோட அம்மா ஒரு பியானிஸ்டாக இருப்பாங்க. ஸோ இந்த சாஹாவோட ஸ்கூலில் 10th இயர் ஆனிவர்சரிக்காக இவங்களோட கான்சர்ட்டாக தான் புக் பண்ணிக்கிறதா சாஹாவோட அம்மா அவங்ககிட்ட சொல்கிறாங்க. உடனே சாஹா ஒரு செயினும் ஒரு பெண்டன்ட் அவங்க அம்மாவுக்காக மதர்ஸ் டே கிஃப்டாக கொடுப்பான். ஸோ இந்த கிஃப்ட் வாங்குறதுக்கு பணம் ஏது அப்படின்னு சொல்லி அவனை கேட்பாங்க. அவனும் பாக்கெட் மணிலேருந்து தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவங்க அம்மா நம்ப மாட்டாங்க. நீ உங்கள் அப்பா கிட்ட தான் பணத்தை வாங்கியிருப்ப, நீ அவர் கூடவே போய் சேர்ந்துடுவ, என்னை விட்டுடுவ அப்படின்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. அதுக்கு இவன் சொல்கிறான், என்ன தான் நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டாமா, நான் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்க அம்மா ஒத்துக்க மாட்டாங்க. இல்லை நீ விட்டு போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இவ்வளோ தான் சொல்லியும் கேட்காம இருக்குவாங்க. ஒரு கட்டத்தில் சாஹாக்கும் வந்துட்டு அவன் அவங்க அம்மாவை கத்திட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். இந்த பக்கம் சாங்குக்கு அந்த டீமோன் வெளியே வந்துட்டு இருக்கு. அது வெளியே வந்தது மட்டும் இல்லாமல் வாகோட வீட்டில் 2 வாட்ச்மேன் இருந்திருக்கிறாங்க. அவங்கள பொசஸ் பண்ணி அவங்கள சாகடிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு மூலியமாக தெரிய வருது. சாங்குக்கு ஒரு யோசனை வருது. வாகோட வீட்டில் ஒரு அம்மா வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த அம்மாவை போய் பார்த்தாக்கா நம்மளுக்கு ஏதாச்சும் க்ளூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவை போய் பார்த்து இவங்களும் கேட்குறாங்க. அப்போது இவங்களுக்கு என்ன ஒரு உண்மை தெரிய வருதுன்னா, வாகுக்கு 5 பொண்ணு பசங்க மட்டும் கிடையாது, ஒரு பையனும் பிறந்திருப்பான். அவன் ஒரு விட்டமின் குறைபாடாக பிறந்திருப்பான். அதனால் அவனோட தோற்றம் ஒரு விகாரமாக இருந்திருக்கு. ஸோ அவனை வெளி உலகத்துக்கு காமிச்சா இவனோட ப்ரெஸ்டீஜ் இமேஜ் ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு தனி அறையில் போட்டு அங்கேயே வளர்த்துட்டு வந்திருப்பான். ஸோ அந்த பையனை இந்த அம்மா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. எப்பாச்சு வாகு வந்து அந்த பையன்கிட்ட பேசிட்டு போவார். அது தவிர வேறு யாரும் அந்த அறைக்குள்ளே வந்திருந்தும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஸோ அப்படி 10 வருஷங்கள் இப்படியே போயிருக்கு. அந்த பையனுக்கும் வெளி உலகத்தை பார்க்கணும், வெளியில் எல்லாருக்கிட்டையும் பேசணும், சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வந்திருக்கு. அவங்க அப்பா கிட்ட ரொம்பவே அடம் பண்ணியிருக்கான். அப்போ ஒரு நாள் அவனுக்கு ரொம்பவே கோபம் வந்துட்டு அந்த பையனை தரன்னு இழுத்துட்டு அந்த ரூமுக்குள்ளே போய் அவனை அடிச்சிருக்காரு. அப்போ தான் அந்த கடைசியாக அந்த பையனை பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா சொல்லி முடிக்கும். ஸோ அந்த பையனுக்கு என்ன ஆயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மறுநாள் சாவோட அம்மா ரூமெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சமயம் மகன் கொடுத்த கிஃப்ட் இருக்கும். அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிற சமயத்தில் இவங்களுக்கு பின்னாடி யாரும் இருக்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. இவங்களும் அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இவங்க மெடிக்கேஷனில் இருக்கிறதுனால டேப்லெட் சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. டேப்லெட் சாப்பிட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கபோர்ட் டோரை ஓப்பன் பண்ணிட்டு டேப்லெட்டை எடுத்துட்டு அந்த கபோர்டை சாத்துவாங்க. அப்போ அந்த கபோர்டோட டோரில் மிரர் இருக்கும். அந்த மிரரில் திடீர்னு ஒரு செகண்டுக்கு ஒரு கொடூரமான உருவம் தெரிய வருது. இதை பார்த்தோம்னா அப்படியே மிரண்டி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்து ரூமெல்லாம்
நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அங்கத்துலேருந்து ஏதோ சத்தம் வருது. போய் என்னன்னு பார்த்தாக்கா அந்த அரேஞ்ச் பண்ணிக்கிற பொருள் எல்லாமே கலைஞ்சு கிடக்கும். டேபிள் மேலே அந்த கேமராவை விட்டு போயிருப்பான். அந்த கேமரா தானாகவே ஆன் ஆகிடுது. அப்படி அந்த கேமராவை எடுத்து பார்த்த உடனே இவங்க இன்னும் மனம் உடைஞ்சு போகிறாங்க. ஏன்னா இவங்களோட ஹஸ்பண்ட், அவரோட புது கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த சாஹா, இவங்க 3 பேரும் சந்தோஷமாக இருக்கிற வீடியோ, அதாவது பர்த்டே சமயத்தில் கேக் கட் பண்ணுறது, மதர்ஸ் டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு சாஹாவும் நம்மளை விட்டு போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப மன உடைஞ்சு போயிடுறாங்க. அன்றைக்கி ஈவினிங் சாஹா வீட்டுக்கு வந்திருந்தோம். அவங்க அம்மா அந்த கேமராவில் பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நான் இப்போவும் சொல்கிறேன், எது நடந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அவங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க. இவனும் அவங்க அம்மா கிட்ட ரொம்பவே சண்டை போட்டு அவனோட ரூமுக்கு போயிடுவான். அன்றைக்கி நைட்டு சாஹா அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறான். அவங்க அம்மாவும் ரொம்ப பேஜாராக அழுதுன்னு இருப்பாங்க. சமாதானப்படுத்திட்டு அவன் ரூமுக்கு போயிடுவான். அப்படி அன்றைக்கி இரவு இவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிற சமயத்தில் சாஹாவோட அம்மாவுக்கு ஏதோ சத்தம் கேட்டு எந்திரிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பியானோ மேலே ஒரு வால் கிளாக் மாதிரி இருக்கும், அதோட சத்தமாக இருக்கும். போய் அந்த வால் கிளாக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு பின்னாடி திரும்புகிறாங்க. அப்போ ஒரு கொடூரமான உருவம் அந்த பெட்டு மேலே அவங்கள பார்த்தபடி இருக்குது. அப்போ அதை பார்த்த உடனே இவங்க பயந்துட்டு பின்னாடி போகிறாங்க. பின்னாடியிலேருந்து ஏதோ ஒரு கொடூரமான 2 கைங்க வந்து இவங்களை அப்படியே பிடிக்கிது. இவங்களை கம்ப்ளீட்டாக அந்த டீமோன் பொசஸ் பண்ணிடுது. அப்படி பொசஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து மீனெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடிச்சு அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அந்த சத்தம் கேட்டு இந்த சாஹா எந்திரிச்சு வந்து பார்க்குவான். ஸோ அம்மா இப்படி பொசஸ் ஆகிட்டு அந்த மீனை கடிச்சு சாப்பிடுறத பார்த்த உடனே இவனும் சைலண்ட்டாக பின்னாடி வரான். உடனே கூடவே அவங்க அம்மாவும் எந்திரிச்சு பின்னாடி வராங்க. அவங்க அம்மாக்கானா தெரிய வருது, இவன் என் பையன், இவனை நான் எதுவும் செய்யக்கூடாது அப்படி மென்டலாக இவங்க ஸ்ட்ராங் ஆகிட்ட உடனே அந்த டீமோன் அவங்களை விட்டு விலகிடுது. அப்போது சாஹா என்ன பண்ணுறான், இதை இப்படியே விட்டா ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ் டேங்க்லேருந்து அந்த மீனால் தான் இதெல்லாம் பிரச்சனை வந்திருக்குதுன்னு தெரிஞ்சுக்கின்னு அந்த மீனை எடுத்து போட்டுக்கின்னு மாஸ்டர் சாங்கிட்ட அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வரான். அப்படி வந்து நடந்த எல்லா உண்மைகளும் சாங்கிட்ட சொல்லிடுறான். சாங்கும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இவங்க அம்மாவுக்கு ரிச்சுவல் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். அப்படி அவங்களோட தலைமையில் கையை வச்ச உடனே சாங்க்கு தெரிய வருது என்னன்னா, இதே ஒரு டீமோன் தான் வாகையும் பொசஸ் பண்ணி அவங்க குடும்பத்தையும் சாகடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இந்த டீமோன் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தலைமையில் கை வச்சுட்டு இன்னும் அப்படியே மந்திரத்தை சொல்லிகிட்டே இருக்கும் போது தான் அவனுக்கு இன்னும் ஒரு உண்மையை தெரிய வருது. அது என்னன்னா, வாகோட வீட்டு வேலைக்காரி சொன்ன மாதிரி வாகுக்கு ஒரு பையனும் பிறந்திருப்பான். அவன் தோற்றத்தில் வந்து ரொம்பவே கொடூரமாக இருந்த காரணத்தினால இந்த வாக் அவனை போட்டு ரொம்பவே அடின்னு அடிச்சுட்டு இருந்திருக்கிறான் ஒரு நாள். அப்போ அவன் மைக்கை போட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறான். அப்போது இவன் செத்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அது காட்டுப்பகுதியில் எடுத்துன்னு போய் புதைச்சிட்டு இருப்பான் இந்த வாக். ஸோ அவன் மண்ணுக்குள்ளே உயிரோடு இருக்கும் போது இந்த டீமோனெல்லாம் போய் அவனோட ஆன்மாவை ஒரு பழி வாங்குற ஆன்மாவை மாற்றி அந்த ஆன்மாவை இந்த டீமோன் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கும். அதனால தான் அந்த வாகோட குடும்பத்தில் எல்லாத்தையும் போய் இந்த டீமோன் அடியோடு அழிச்சிட்டு இருக்கும். ஸோ இதெல்லாம் சாங்குக்கு தெரிய வந்த உடனே அவன் ஏதேதோ மந்திரத்தை சொல்லி அந்த சமயத்துக்கு மட்டும் அந்த சாவோட அம்மா உடம்புலேருந்து அந்த டீமோனை விரட்டிட்டு இருப்பான். அப்போது சாக்கிட்ட சொல்கிறான், இது வெறும் டெம்பரவரி மட்டும்தான், நான் போய் காட்டுக்குள்ளே சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது, அது வரைக்கும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, ஏதாச்சும் ஆச்சுன்னா மறுபடியும் என்னை வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அங்கத்துலேருந்து அவனை அமுச்சு வச்சிடறான். சாங் அவரோட கூட்டாளியெல்லாம் கூட்டிக்கிட்டு காட்டு பகுதியில் போய் மாஸ்டர் டைகர் வர்றதுக்காக சில ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த நேரம் பார்த்து இந்த டீமன் இவரோட பாதி கூட்டாளிங்களை பொசஸ் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை வர வச்சு பாதி பேரை விரட்டி விட்டுடும், மீதி பாதி பேர் காணாத போயிடுவாங்க. அந்த பாதி பேரில் மாஸ்டரும் அடிபட்டு ரிட்டர்னு அவங்க வீட்டுக்கே வந்துடுவார். இப்படி வீட்டுக்கு வந்த உடனே அவரோட பையன் ஓடி வந்துட்டு அவனோட கையை காட்டுறான். அவனோட கையை யாரோ புராண்டி வச்சுருப்பாங்க. அதை பார்த்த உடனே மாஸ்டர் சாங்குக்கு தெரிய வருது, டீமன் நம்மளை மட்டும் இல்லை நம்ம பையனும் பழி வாங்குறதுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ நம்ம பையனை நம்ம காப்பாற்ற வேண்டியது கடுமை, அவனை இங்கே வைக்கிறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா வீட்டுக்கு அவர் கூட்டிகிட்டு போயிடுறாரு. அதாவது இந்த லில்லோட தாத்தா, சாங்கோட அப்பா. ஸோ அவர்கிட்ட போய் இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு. அதுக்கு அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, நீ மாஸ்டர் டைகர்கிட்ட முட்டி போட்டு உன்னோட மனைவி சாக கெடுக்கிற நேரத்தில் தான் உண்மையாக அவர்கிட்ட வேணேன். அதுக்கப்புறம் நீ சுத்தமாக மாஸ்டர் டைகரை நீ மறந்துட்ட. அதுக்கப்புறம் இப்போ தான் நீ மாஸ்டர் டைகரை தேடிட்டு இருக்கிற. ஸோ உண்மையாக அவர்கிட்ட வேண்டு, உன் கூட எப்போவுமே அவர் துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உண்மையாக முட்டி போட்டு இவர் மாஸ்டர் டைகர்கிட்ட வேண்டின உடனேயே இவருக்கு என்ன தெரிய வருதுன்னா, வாக் பையனோட உடலை தோண்டி எடுத்து சில ரிச்சுவல் எல்லாம் பண்ணாக்கா அந்த டீமோனை ஈஸியாக அழிக்கலாம் அப்படின்னு இவன் தெரிஞ்சுக்கிட்டு உடனே லில்லா அவங்க தாத்தா கிட்ட விட்டு கார் எடுக்கிறான். கார் எடுக்கிற சமயத்தில் பின்னாடியிலேருந்து ஓடி வரான். அம்மாவை காணும், என்னையும் தயவு சேர்ந்து கூட்டிகிட்டு போ, நானும் உன் கூட வரேன், அவங்க காட்டில் தான் எங்கன்னா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி வான்னு சொல்லிட்டு அவனையும் கூட்டிக்கிட்டு இவங்க 2 பேரும் காட்டு பகுதிக்கு போகிறாங்க. அப்படி இவங்க காட்டுக்குள்ளே போயிட்டே இருக்கும் போது
ஒரு மரத்துக்கு கீழே வாகம் கொடூரமாக செத்து கிடப்பான். இவங்க போகிற வேண்டிய இடத்துக்கு ரீச் ஆகிட்டு அங்கே குழியை தோண்டிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்தில் போன தடவை இந்த சாங்கோட கூட்டாளிங்கடா யார் யார் பொசஸ் ஆனாங்களோ அவங்க எல்லாம் மறுபடியும் வந்து சாங் கிட்ட சண்டை போடுறாங்க. அப்போது சாங் அவங்க கிட்ட சண்டை போட்டு இருக்கிற சமயத்தில் பின்னாடியிலேருந்து சாஹா அப்படின்னு சொல்லிட்டு சாஹாவோட அம்மா வந்து கூப்பிடுறாங்க. அவனும் அவங்க பின்னாடியே போகிறான். அப்போது சாங் என்ன பண்ணுறான், ஒரு தாயத்தை கொடுக்குறான். இது எந்த காரணத்துக்கும் நீ கீழே போடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் கிட்ட கொடுக்குறான். அவனும் அதை எடுத்துக்கிட்டு அவங்க அம்மா பின்னாடியே போகிறான். அவங்க அம்மாவும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவனும் அந்த வீட்டுக்குள்ளே போவான். அப்போது இவன் கண்ணு முன்னாடி என்ன வருதுன்னா, அவங்க அம்மா சின்ன வயசில் இவனை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, இவனை எப்படியெல்லாம் வளர்த்தாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக வந்தனா அவனை எப்படியெல்லாம் பார்த்துருந்தாங்க அப்படின்றதால இவன் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இவன் போய் அவங்க அம்மாவை தொட போகிறான். அவங்க மறைஞ்சிடுவாங்க. அப்போ தான் இவனுக்கு தெரிய வருது, இவன் கையில் இருக்கிற அந்த தாயத்து இருக்கிற வரைக்கும் அவங்க அம்மாவை இவனால் தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அம்மா தான் முக்கியம், எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த தாயத்தை கீழே போட்டுறான். அப்படி கீழே போட்ட உடனே இவனும் ஒரு ரூமுக்குள்ளே போகிறான். அப்போ அவங்க அம்மா ஒரு மூலையில் உட்காந்துருப்பாங்க. அவங்கள கூப்பிட்ட உடனே அவங்க ஃபுல்லாக பொசஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால அவங்களோட உருவமே மாறிட்டு இருக்கும். அதை பார்த்துருந்தோன்னே இவன் பயந்தாலும் இவன் என்ன பண்ணுவான், அப்படி இருந்தாலும் நீ தான் எனக்கு அம்மா, நம்ம இங்கே இருக்கிறது வேண்டாம், வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மென்டலாக அவங்க அம்மாவை ஸ்ட்ராங் ஆக்குவான். அப்போ இந்த பக்கம் இந்த டீமோன் என்ன சொல்லுவான், இவனை இப்போ விட்டாக்கா அவன் அவங்க அப்பா கூட போய் சேர்ந்துருவான், இவனை இங்கேயே கொன்னுடு, அப்போ தான் அவன் கூட இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அது மென்டலாக இவங்கள வீக் பண்ணுது. ஆனால் இவனும் அவன் அம்மாவுக்கு மென்டலாக ரொம்பவே ஸ்ட்ராங்கான வார்த்தைங்களை சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்குவான். ஸோ இப்படி சாஹாக்கும் அவனோட அம்மாக்கும் நடுவில் ஒரு பாச போராட்டம் நடந்துட்டு இருக்கும். ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, சாஹாவை அவங்க அம்மா இறுக்கமாக பிடிக்குவாங்க. அப்போ அவனும் அம்மான்னு கத்துவான். அப்போ மரத்தோட வேரெல்லாம் வந்து அவங்கள சூழ்ந்துக்குது. அங்கே ஒரு புகை மூட்டமாக ஆயிடுது. இந்த பக்கம் அந்த குட்டி பையன் லில் தூங்கிட்டு இருப்பான். அப்போ சடனாக கண்ணை திறக்கிறான். அவன் கண்ணை திறந்த உடனே ஒரு மாதிரி பிரகாசமாக எரியுது. அதாவது இந்த டைகர் கண்ணு மாதிரி இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அவன் 4 காலில் டைகர் மாதிரி நடந்துட்டு வருவான். இதை பார்த்த உடனே அவன் தாத்தா ரொம்ப பயந்துடுறாரு. அது எதுக்குன்னா, மாஸ்டர் டைகரோட ஆன்மா அவனோட பேரனை பொசஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அப்படின்னா சாங்கோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவர் தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ இவர் தெரிஞ்சுக்கிற உடனே அந்த டீமன் யார், எதுக்காக சாங்கை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சில ரிச்சுவலெல்லாம் செஞ்சு பார்க்குறாரு. அப்போ இவருக்கு தெரிய வருது என்னன்னா, அது ஒரு ஆர்ச் டீமன். அப்படின்னா 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாஸ்டர் டைகர் வந்து ஒரு இடத்துல அடைச்சி வச்சிருப்பாரு. அந்த டீமன் தான் மாஸ்டர் டைகரை பழி வாங்குறதுக்காக இப்போ வெளியில் வந்துக்கிறதாகவும், இப்போ அந்த மாஸ்டர் டைகரை பழி வாங்கினா சாங்கு சாகடிச்சா தான் மாஸ்டர் டைகர் வருவார், அப்போது அவரை சாகடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த டீமன் ஒரு கிளீனாக ஸ்கெட்ச் போட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு தெரிய வருது. ஸோ இந்த டீமனை அழிக்கிறதுக்கு அந்த மாஸ்டர் டைகரோட ஆன்மா வந்தால் தான் முடியும் அப்படின்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரியே பின்னாடியிலேருந்து அவங்க ஒய்ஃப் நின்றுட்டு கூப்பிடுறாங்க. அதை பார்த்த உடனே சாங்கோ அப்படியே எந்திரிச்சு அவங்க ஒய்ஃப் கிட்ட போகிறான். போய் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கட்டி பிடிச்சிக்குவாங்க. இவனும் அவங்கள கட்டி பிடிக்கிறான். அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டே அவங்களோட முடியை பிடிச்சிட்டு, யார் நீ எதுக்காக வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவனோட மந்திரத்தை சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்போ தான் இவனுக்கும் தெரிய வருது இது ஒரு ஆர்ச் டீமன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டீமனோட தலைமையில கையை வச்சுக்கிட்டு இவன் மந்திரத்தை சொல்லிட்டே இருப்பான். பின்னாடியிலேருந்து சில ஆன்மாலாம் வந்து இந்த சாங்கை தூக்கி அப்படியே விசிறடிக்குதுங்க. அந்த இடத்துல ஒரு மரத்தோட கொம்பு ஒன்று கூர்மையாக இருக்கும். அது அப்படியே இவரோட வயிற்று பக்கத்தில் குத்திக்குது. இந்த பக்கம் அந்த குட்டி பையனும் மூச்சு பேச்சு இல்லாமல் இருப்பான். சாங் சாக போகிற நேரத்தில் இவருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அந்த குட்டி பையன் லில்லை மட்டும் பத்திரமா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாரு. அந்த வாக்கு ஞாபகம் வந்த உடனேயே இவர் அந்த வயிற்றுல குத்தின்னு இருக்கிற மரத்துண்டை ஒழிச்சிட்டு அப்படியே 2 கைங்களையும் ஜோடிச்சு, மாஸ்டர் டைகர் நீ தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இப்போ உடனே மாஸ்டர் டைகரோட ஆன்மா முழுசாக வந்து இந்த சாங்கை பொசஸ் பண்ணுது. அப்போ அப்படியே ஃபுல்லாக அங்கே வெளிச்சமாக காட்டுறாங்க. அப்போ அந்த சாங்கோட உடம்புலேருந்து ஒரு டைகர் வெளியில் வருது. அந்த டைகர் ஓடி போய் எகிரி அந்த டீமோனை ஒரு தெரியாமல் அழைச்சிருது. அப்படியே சாங்கும் கீழே விழுது இறந்துடுவார். ஸோ அப்படி இருந்து ஆன்மாவாக அவரோட மனைவி கூட போய் இவரும் சேர்ந்துட்டு இருப்பார். அந்த இடத்துக்கு இந்த குட்டி பையன் லில்லும் போகிறான். அப்போது சாங் தாத்தாவையும் நம்ம ஊர் மக்களையும் நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும், இப்போ நீ போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பையனை அமுச்சு வச்சிடறாரு. அந்த குட்டி பையன் தாத்தாவை தூக்கி வச்சுன்னு அவனை எழுப்பிட்டு இருப்பார். அவனும் கண்ணு முழிக்கிறான். ஸோ இந்த பக்கம் அந்த காட்டுக்குள்ளே போலீஸ் எல்லாம் வந்து அங்கே இறந்த உடலெல்லாம் ரிக்கவரி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல சாஹாவும் அவனோட அம்மாவும் குணமாயிட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ போலீஸ் என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம இவ்வளோ தேடியும் மாஸ்டர் சாங்கோட இறந்த உடல் நம்மளால் ரிக்கவரி பண்ணுறதுக்கே முடியாமல் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்னு போலீஸெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அவரு இறந்து போன இடத்துல ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன மாஸ்டர் டைகர் சிலை கிடைக்கும். அந்த சிலையை எடுத்துக்கிட்டு இந்த பையனும் தாத்தா கிட்ட போறான். அப்போ தாத்தாக்கு கிளியரா தெரிய வருது இந்த சிலை வேற யாரும் இல்லை, அவரோட மகன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் ரொம்பவே ஃபீல் ஆகிட்டு அழுகுறாரு. இந்த இடத்துல இந்த படத்தை முடிக்கிறாங்க. படத்தில் என்ன சொல்ல வராங்கன்னா, அன்பு பாசம் இருந்தாக்கா எந்த ஒரு சக்தினாலையும் அதை பிரிக்க முடியாது, அழிக்கவும் முடியாது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு நல்ல மூவியில் மீட் பண்ணுறேன். பாய்.